வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திமுகவின் புது டெக்னிக்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பண்றது. அது ஹைதர் காலத்து பழைய டெக்னிக் தான். அது என்னன்னு சொல்றேன் கேளுங்க. ஐயநாதன், ஜெகதீசன், மணிகண்டன் வீராசாமி இந்த மாதிரி ஆளுகளை பூரா தாவேக்காவுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு தாவேக்காக்குள்ள அனுப்பி ஊடகங்கள்ல தாவேக்கா ஆதரவு அப்படின்னு சொல்லி போட்டு பேச வச்சு மக்கள் மனசுல இவங்க தாவேக்காக்காரவங்க அப்படின்னு மக்கள் மனசுல பதிய வச்சதுக்கு அப்புறம் திமுக என்ன செய்து தாவேக்கா மேல அவதூறு பரப்பிட்டு நீ வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, தாவேக்கா மேல ஆளுக்கு ஒரு அவதூறு பரப்பிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்துட்டு என்ன சொல்றாங்க, திருப்பி ஊடகத்துல போய் உட்காந்துக்கிட்டு அங்கேயும் போய் தாவேக்கா தான் என்ன சொல்றாங்க, தாவேக்கால உட்கட்சி பூசல், ஆதவ அர்ஜுனா புசி ஆனந்த மதிக்கல, புசி ஆனந்த் விஜய மதிக்கல, கட்சிக்கு பதவிக்கு பணம் வாங்குறாங்க, பெண்களை மதிக்கிறதுல இப்படின்னு சொல்லிட்டு அவதூறு ஊடகத்துக்கு உட்காந்து அவதூறு பரப்புறது. நீ தான் அந்த கட்சியில இருந்து வெளியே வந்துட்டேல, அந்த ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்து வெளியே வந்துட்டேல, நீ பத்திரிகையாளர்னா மக்கள் பிரச்சனையே பேசு, இல்ல திமுகவுக்கு சொம்பா இருந்து திமுகவுக்கு சொம்படி. அதை பத்தி நாங்க ஒன்னும் சொல்ல போறது இல்ல. நீ தாவேக்கால இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் தாவேக்கால என்ன நடந்தா உனக்கு என்ன? எப்பா பார்த்தாலும் அங்கேயே குத்து வச்சு உட்காந்துக்கிட்டு அங்கேயே குறை சொல்லிக்கிட்டே இருக்கியே. நீ பத்திரிகையாளர்னா மக்கள் பிரச்சனையை பேசிட்டு பேசாம இரு. தாவேக்காவை பத்தி நீ பேச வேண்டிய அவசியம் இல்ல. எப்ப பார்த்தாலும் தாவேக்காவே நோண்டிக்கிட்டு இருக்கிறது. மக்கள் பிரச்சனையை பத்தி பேசி திமுகவை எதிர்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியமே இல்லையா? அப்ப பத்திரிகையாளர்னு சொல்லி போடாதீங்க. திமுக சொம்புன்னு போட்டு வந்து டிவில உட்காந்து பேசுங்க.